இன்றைக்கி கௌதமோட பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்கன்னா நேற்றுக்கு எடுத்த வீடியோ இது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சரி அப்படியே கோயிலுக்கெலாம் போயிட்டு ப்ரூக்ஃபில்ஸ் போனோம். ப்ரூக்ஃபில்ஸ் போயிட்டு கொஞ்சம் நேரம் மேக்னாக்கு வேறு கொஞ்சம் கோல்டு. ஸோ வந்துட்டு அவள் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாள். ப்ரூக்ஃபில்ஸ் போனோம். போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு நேராக நாங்கள் ஃபஸ்ட்டு போனது இந்த ஹெம்லிஸ்ங்கிற ஷாப்புக்கு தான் போனோம். அங்கே எப்போ மேக்னா ப்ரூக்ஃபில்ஸ் போனாலும் மேக்னாக்கு அங்கே போய் ஒரு டாய் வாங்கிக்குவா. அவளே கேட்பா டாய் வேணும், ட்ரீட் வேணும் அப்படின்னு கேட்பா. ஸோ நாங்கள் அவளுக்காக போய் அங்கே ஹேம்லேஸில் போய் டாய்ஸை சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அந்த மணிக்கே காமிச்சமிங்கன்னா ஒன்று மாதிரியே இருக்குல்லன்னு சொன்னேன். அவள் வந்துட்டு ஒரு பாண்டாவை காமிச்சு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நான் இன்னொரு டாய் எடுத்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுக்கு அவங்ககிட்ட வாங்கி தரா எனக்கு அப்படின்னு சொன்னால் உனக்கெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டான், அசிங்கப்படுத்திட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மேக்னாக்கு நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்தோம். அவள் டாக்டர் செட்டு இந்த கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாடுவா. அதை கரெக்டாக பார்த்து காமிச்சு கேட்டால் சரி அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு செட் எடுத்து வச்சுருந்தா, ஒரு ஐஸ்கிரீம் செட்டு. அது வந்துட்டு அதில் ஃப்ரூட்ஸும் இருக்கும், அதை கட் பண்ணி போடுற மாதிரி ஒரு இது. சரின்னா அதையும் சூஸ் பண்ணிவிட்டு இடையில திடீர்னு கௌதம் வந்து ஒரு குட்டி பௌவை எடுத்துகிட்டு வந்திருந்தான். அது வந்து எப்படின்னா கத்தும் நடக்கும், அப்படியே ஒரு மாதிரி வாலாடிட்டே வந்துட்டுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ண 2 டாய்ஸ், அந்த மேக்னா சூஸ் பண்ண 2 டாய்ஸ் எடுத்து காமிச்சு அதுவான்னு கேட்டேன். அவள் போய் அந்த ஐஸ்கிரீம் அந்த இதை சூஸ் பண்ணிட்டா. சரின்னு பார்த்தா அப்புறம் அந்த பௌபோ குட்டி இது வந்து என்ட்ரன்ஸில் அவங்க அந்த அது எப்படி மூவ் ஆகும் அதை பார்த்துட்டு ஆல்ரெடி மேக்னா வந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. நாங்கள் இப்போ வேணால் ஒரு 1 இயர் ஆகட்டும், அவள் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டானா கொஞ்சம் பார்த்துக்குவான்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த குட்டி போபோவை வாங்கிட்டு அங்கே அந்த ஹெம்லிஸ்குள்ளாரியே வந்துட்டு ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மிரராக செட் பண்ணி லைட்டிங் செட் பண்ணி ஒரு மாதிரி இந்த ஹாரர் ஹவுஸ் மாதிரி கிட்ஸுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸு, லைட்டிங்ஸு, அங்கங்கே வந்து இந்த எலும்பு கூடு, அப்புறம் ஸ்பைடர்ஸு, இது மாதிரி நிறையா இருந்துச்சு. நானும் மேக்னாவும் வந்துட்டு அதுக்கு ஒரு 150 ருபீஸ் டிக்கெட்டு. பட் இது பெரியவங்களாம் போனால் சும்மா போர் அடிக்கும். குழந்தைங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. மேக்னாவும் பயப்பட்டா, அவளும் பயப்பட்டாமா போகலாமா அப்படின்னே சொல்லிட்டா. நானுமே அடிக்க ஒருக்கா சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் பயந்துருவாளோன்னு கொஞ்சம் உள்ளே போயிட்டேன். நாங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்துட்டு உள்ளே போனோம். பட் இது மாதிரி ஹாரர் தீமில் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ வந்துட்டு உள்ளே போயிட்டோம். சரி அவள் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ நான் சிரிச்சிட்டு சும்மா அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அவள் தான் அப்போ தான் பயப்பட முடியாது. ஆனால் அவள் பயப்படவே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அம்மா போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. போய் வேவே தெரியாது. ரெட்டாக இருக்கிற இடமெல்லாம் கிளாஸ் இருக்குதுன்னு அர்த்தம், மிரர் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த க்ரீன் கலரில் ஒரு மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு அந்த போகிற வழின்னு அர்த்தம். நானே போய் தெரியாமல் இடிச்சிட்டேன் ஒவ்வொரு இடத்துல. அப்புறம் நானும் மேக்னாவும் அப்படியே அப்படி கிளம்பி வெளியே போயிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கூட இருக்காது. அது ஆக்சுவலாக ஃபுல்லாக நாங்கள் டக்குன்னு வெளியே வந்துவிட்டோம். ஆனால் உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம் தாராளமாக. நாங்கள் ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. அங்கேருந்து நாங்கள் எங்கேயுமே நிற்கல, அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டோம். ஒரு 3 மினிட்ஸில் வெளியே வந்துட்டோம். கௌதம் வந்து நீ உள்ளே போய் வீடியோவாவது எடுக்கலாம்னா இல்லை, அவ்வளோதான், பெருசாக எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு, குழந்தைகளுக்கு அளவு தான் அப்படின்னு சொல்லி. ஓரளவுக்கு 9 இயர்ஸ் 8 இயர்ஸ் 7 இயர்ஸ் அது மாதிரி கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கனால சின்ன கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பயந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்னா பயப்பட்ட ஒரே ஒரு இடத்துல பயப்பட்டாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோமா, வெளியே போகிற ரூட் வந்துட்டு அப்படியே வந்து இப்படி வெளியே வந்தாதான் சரி. இந்த சைடு திருப்பி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலன்ட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். அப்புறம் இந்த பௌபோவை தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மேக்னா வாங்கியிருக்கிறது இதுதான். அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே கிறிஸ்மஸ் வரதுனால ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளெல்லாம். இங்கே என்ட்ரன்ஸில் டெக்கரேட் பண்ணியிருந்த இடத்துல மேக்னாவும் நானும் நின்று சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே சரி போய் சாப்பிட்லாம் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மேக்னா வந்து வீடியோ சரின்னு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மெயினாக அதை கையிலே வச்சுருக்கோன்னு சொன்னேன். நான் தான் இல்லை அம்மா வச்சுருக்கேன் கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிட்டோம். அப்புறம் ஃபுட் கோர்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வாங்கியிருக்க குட்டி பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்க? சின்ன நாயா? குட்டி நாய்.
ஃபுட் கோர்ட்க்கு வந்தாச்சு. ஃபுட் கோர்ட்டில் ஆனந்தாஸில் வந்து நான் வந்துட்டு ஒரு பன்னீர் ரோஸ்ட்டும் மேக்னாக்கு ஒரு சோளா பூரியும் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்ருந்தோம். கௌதம் போய் அங்கே போய் சிக்கிங் ஒரு ஷாப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து சிக்கன் பிளேட்டட் பிரியாணி அப்படின்னு ஒன்று வாங்கியிருந்தோம். அது எப்படின்னா சிக்கன் பிரியாணி அண்ட் வந்து அதில் வந்து சிக்கன் விங்ஸு ஃப்ரைட் சிக்கன்ஸ்லாம் இருந்தது ப்ளஸ் ஒரு கோக்கு. விட்டுட்டு அப்பா மட்டும் சிக்கன் சாப்பிட்றாரா? நம்ம பாவம் தானே. அவங்க அப்பா மட்டும் சிக்கன் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கோல்டுங்கனால டயர்டாக இருந்தா. அப்புறம் வந்துட்டு ஒரு கேக் கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயுமே கேக்ஸே எனக்கு கிடைக்கல. மேக்ஸிமம் நாங்கள் நிறையா ஷாப்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு கேக்ஸே கிடைக்கல. அப்புறம் ஒரே ஒரு கடையில் மட்டும் பாஸ்கின் ராபிங்கிற ஒரு கடையில் வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக் ஒன்று இருந்துச்சு. அதை வாங்கிட்டோம். கௌதமுக்கு தான் பர்த்டே. கௌதமுக்கு புது ட்ரெஸ் வாங்கியிருந்தான்ல, அவன் போட்டிருந்தான். நாங்களும் புது ட்ரெஸ் தான். ட்ரெண்ட்ஸில் நான் இந்த டாப்பு பேண்ட் ஜீனும் ஒன்று வாங்கியிருந்தேன். ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ்னு தனியாக ஒன்று இருக்குது, அதை வாங்கியிருந்தேன். கௌதமோட காஸ்டியூம் வந்து ட்ரெண்ட்ஸ்லேயும் அன்லிமிட்டட்னு ஒரு ஷாப்லேயும் நாங்கள் வாங்கியிருந்தோம். மேக்னாவோட காஸ்டியூமும் அன்லிமிட்டடில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அப்புறம் என்ன எல்லாமே வாங்கியாச்சு. மேக்னாக்கு டாய்ஸும் எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.